யாருக்கிட்டையும் வேறுபாடு பார்க்கறது இல்லை. நீ அடிச்சியே திருப்பானாழ்வார் அவரை உன்னுடைய தோளில் அமர்ந்து தூக்கி கொண்டு வா என்று சொன்ன தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். பெருமாள் வேறுபாடு பார்ப்பது இல்லை. அதே மாதிரிதான் நாதமுனிகள் அவர்களுடைய வம்சத்திலே வந்த அந்த ஆளவந்தாருடைய சீடர் பெரிய நம்பி மாரநேரி நம்பிக்கை இறுதி கடன் பண்றார். அதனால அவருக்கு ஒரு பொண்ணு அத்துழாயின்னு பேரு. இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய தேர் இவர் வீட்டு முன்னாடி நிற்க கூடாது. ஏன்? மாரநேரி நம்பிக்கை போய் இவர் இறுதி கடன் பண்ணாரே, அதனால இவர் வீட்டு வாசல்ல நிற்க கூடாதுன்னு சொன்னப்போ நம்முடைய தெய்வங்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்றன. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அத்துழாய் வீட்டு முன்னாடி தேர் நிற்காதுன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. அத்துழாய் கேட்டாலாம் பெருமாள் கிட்ட, நீ ராமராக வந்தபோது ஜடாயுவுக்கு இறுதிக்கடன் செய்தாய், நீ கிருஷ்ணராக வந்தபோது விதுரருக்கு இறுதிக்கடன் செய்தவன் தானே நீ, நாங்கள் செய்தது தவறா என்று அத்துழாய் கேட்க அவளுடைய மனக்குமுறலை தீர்க்கும் பொருட்டு பெருமாள் அந்த வீட்டு வாசலில் நின்றார் என்பதெல்லாம் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய வரலாறு சொல்கிற செய்தி. அப்போ பெருமாள் யாரையும் பெரியவர் சிறியவர் என்று பார்ப்பதில்லை. அந்த கோவிலுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். அம்மா அவர்கள் சொன்னது போல கோயில் ஒழுகு அந்த நூல் தான் ஸ்ரீரங்கத்துல என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்னென்ன விரத முறைகள் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான நூல் கோயில் ஒழுகு. ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசுகிற போது நாம் ராமானுஜரை பற்றியும் நாம் பேச வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமம். பெருமாள் வேற, அரையர் சேவை செய்யக்கூடியவர் வேறு அல்ல என்று ராமானுஜர் பார்த்தார் என்று சொன்னாரே அம்மா அவர்கள். ராமானுஜர் ஓம் நமோ நாராயண என்கிற அந்த மந்திரத்தை, அந்த 8 எழுத்து மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக திருக்கோஷ்டியூருக்கு அழைந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பி திருப்பி அனுப்பினார். 18 முறை திருப்பி அனுப்பினார். கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் கோபுரத்தின் மீது ஏறி எல்லோருக்கும் சொன்னவர் ராமானுஜர். எல்லாருக்கும் சொன்னார். இதை சொன்னதால் நீ நரகத்திற்கு போவாய் என்று சொன்னபோது நான் ஒருவன் நரகத்திற்கு போய் இவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு சென்றால் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னவர் ராமானுஜர். அப்படி என்றால் நம்முடைய தெய்வங்களும் நம்முடைய மகான்களும் மக்களிடம் ஒற்றுமைக்காகத்தான் பாடுபட்டார்கள். தெய்வம் யாரிடமும் பாகுபாடு பார்ப்பது இல்லை. அதுவும் ஸ்ரீரங்கம் பெருமாள் நம் பெருமாள், எல்லாருக்கும் அவர் சொந்தமாக இருக்கக்கூடிய பெருமாள். நீங்க அரையர் சேவை பத்தி கேட்டீங்க இல்லையா? இந்த அரையர் சேவைய நாதமுனிகள் பாசுரங்களை பிரிக்கிற போது இசை தமிழோடு இருக்கக்கூடிய பாசுரங்களை தனியாகவும் இயற்பாக்களை தனியாகவும் பிரிச்சார். இப்ப நீங்க சில பாசுரங்கள் படிக்கும் போது அதுலயே ஒரு இசை இருக்கும், நாமளே ஒரு டியூன் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பாசுரங்களை தனியாகவும் இயற்பாக்களை தனியாகவும் பிரித்து இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இது 3ம் சேர்ந்து வருமாறு அவர்களுடைய மருமக்கள் மேலே அகத்து ஆழ்வான் கீழே அகத்து ஆழ்வான் அப்படின்னு அவங்க தான் முதல்ல இந்த அரையர் சேவை மாதிரி ஆடை அணிந்து அபிநயம் பிடித்தார்கள். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாட்டிய தமிழ் என்று அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் தான் அரையர் சேவை செய்யக்கூடியவர்கள். ராமானுஜர் காலத்துல ஸ்ரீரங்கத்துல வடக்கு உத்தர வீதியில 700 பேருக்கு மேல அரையர் சேவை செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்களாம். அந்த காலத்து மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்கும், அதுல 700 பேருக்கு மேல அரையர் சேவை செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கென்றே வடக்கு உத்தர வீதியில் இருந்தவர்கள் அனைவருமே இந்த மேலையகத்து ஆழ்வான் கீழையகத்து ஆழ்வான் அவர்கள் வம்சத்தில் வந்தவர்கள், அரையர் சேவை செய்வதற்காகவே இருந்தவர்கள். இப்படி பல சிறப்புகளை உடையது ஸ்ரீரங்கம். அதுல ரொம்ப முக்கியமா ஸ்ரீரங்கம் அப்படின்னா மனித நேயம், சக மனிதன் மீது நாம் காட்ட வேண்டிய கருணை, ஏற்றத்தாழ்வு இல்லாமை, அனைவரும் சமம். இதை போற போக்கில் ஒரு பேச்சாளராக நாங்க சொல்லல, பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம் பெருமாளே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நீ நல்லவனா இரு, யாரிடமும் நீ பாகுபாடு பார்க்காதே என்று சொல்லக்கூடிய பெருமாள் தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர். ஸ்ரீரங்கத்தில் அந்த சொர்க்கவாசல் திறப்பதற்காக நாம் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியிலே பெருமாள் கோவிலிலே பெருமாள் எழுந்தருளிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே பல்வேறு வைணவ தலங்களில் தொடர்ந்து அடுத்தடுத்ததாக
சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சோளிங்கர் நரசிம்மர் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது திரையில் பார்க்கிறோம். இன்று காலை முதலே வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு வெகு விமர்சையாக கோலாகலமாக நடந்து வரும் நிலையில் தற்போது சோளிங்கரில் அமைந்திருக்கும் நரசிம்மர் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது.